தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கோழையாக மாறிய சிங்கப்பெண் காளியம்மாள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கோழையாக மாறிய சிங்கப்பெண் காளியம்மாள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் இருந்தவரை சிங்கப்பெண்ணாக இருந்தார். ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட போனால் கூட நம்ம மேலே போட்டிருக்க துண்டை பார்த்துட்டு, அண்ணே நீங்கள் நாம் தமிழர் கட்சியா? ஆமாம் அப்படின்னு. ஒரு பொண்ணு நல்லா கருத்த பொண்ணு, நல்லா பேசுதுனே, அவ்வளோ தைரியமாக பேசுதுனே அப்படின்பாங்க. சிங்கப்பெண்ணாக இருந்தார் காளியம்மாள். தமிழகம் முழுவதும் அவருக்கு மேடை அமைத்து கொடுத்து அவர் கர்ஜிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. நன்றி மறந்த காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகினார். வேறு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் அவர் போய் சேர்வார்னு சொல்லி எதிர்பார்த்தா எந்த கட்சியில் சேர்வது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காப்புல. என்னன்னு கேட்டால், ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்தால் அதுவே தமக்கு எதிர்மறையாக மாறிடுமோ அப்படின்னு பயப்படுறாப்புல. கருணாநிதி குடும்பத்தை பற்றி தாக்கி பேசினாப்புல. திமுகவில் சேர்ந்தால் பழைய காணொலியெல்லாம் போட்டு நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க. அதிமுகவில் போய் சேர்ந்தால் அதே மாதிரி பழைய காணொலிகள்லாம் போட்டு அசிங்கப்படுத்திடுவாங்க. பிஜேபியில் போய் சேர்ந்தாலும் காங்கிரஸில் கட்சியில் போய் சேர்ந்தாலும் இதே நிலைமை தான். ஆக எந்த கட்சியில் சேர முடியாது, சேரலாம் சேர வேண்டாம் அப்படின்ட்டு முடிவெடுக்க முடியாமல் காளியம்மாள் திணறிட்டுருக்காங்க. அதிமுகவில் சேரலாமா, திமுகவில் சேரலாமா, காங்கிரஸில் சேரலாமா, பிஜேபியில் சேரலாமா அப்படின்றது. ஒரு அரசியல் தெளிவு இருந்துச்சுன்னா, கொள்கையில் ஒரு நிலைப்பாடு இருந்துச்சுன்னா இவ்வளவு தாமதம் செய்ய மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போனவங்க படார்னு டக்குன்னு வேறு ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துருப்பாங்க. இல்லாட்டினா தானாக ஒரு சுயமாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லாட்டினா ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. இவங்க எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் சேரல, எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கலை, எந்த ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தலை. அப்படியே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இது காரணம் அரசியல் தெளிவின்மை, அரசியலில் ஒரு நிலைப்பாடு இல்லாதது தான் காரணம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவரை காளியம்மாள் சிங்கப்பெண்ணாக இருந்தாங்க. இப்போ எந்த கட்சியில் போய் சேர்றது அப்படின்னு முடிவெடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. கட்சியில் இருக்கிற வரைக்கும் சிங்கமாக இருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு கோழையாக மாறிவிட்டார்கள்.